நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். பரலோக தந்தே நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. இந்த டிவி மூலமாக ஆண்டோர் நாமத்தை மையப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் பேசுவீராக, அற்புத அதிசயம் நடக்கட்டும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இறங்கி வந்திருக்கிறார். ஜெபத்தோடு கூட நீங்கள் செய்தி கேட்டால் நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயமான தெய்வம். அல்லேலூயா. 2 நாளாம் புஸ்தகம் 20 அதிகாரம் பாருங்கள். 20 அதிகாரத்தில் யோசபாத்து ராஜாவாக இருந்து பெரிய அற்புதங்களை ஆண்டவர் யோசபாத்து மூலமாக செய்திருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். யோசபாத்து இன்னும் 3 பக்கங்களில் இருந்து யோசபாத்து விரோதமாக பிரச்சனைக்கு வராங்க. பாருங்கள், ஒருத்தர் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தார், இப்படி 3 பக்கங்களில் இருந்து யோசபாத்து விரோதமாக படையெடுத்து யுத்தம் பண்ண வருகிறாங்க. அப்போ சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது யோசபாத்து பயந்துட்டா, நம்ம தனியாக இருக்கோம், 3 பக்கம்னு வர்றாங்க, ஏராளமான ஜனங்கள் வராங்க, எப்படி யுத்தம் செய்ய அப்படின்னு தெரியாதபடி அவன் பயந்து என்ன செய்தானா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், ஒருமுகப்பட வேண்டும். ஒருமுகப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர் என்பதை இந்த யோசபாத்து ராஜா நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் ஏராளமான கூட்டம் இருக்கிறது. 3 ராஜா 3 பக்கங்கள்லேருந்து வர்றாங்க. இவன் தனியாக இருக்கிறா, எப்படி என்ன செய்யன்னு தெரியல, பயந்துட்டான். பயந்து வேறு எந்த ராஜா கூட போகலை, யாரையும் கூட்டணும், எந்த மனுஷனையும் தேடி போகலை, எந்த மனுஷனை கூட்டி நம்ம நிறைய படைய ஏராளமானவரை கூட்டணும் அப்படின்னு அவன் நினைக்கல. உடனே அவன் என்னதான் செய்தான் பாருங்கள், ஒருமுகப்பட்டு ஒருமனப்பட்டு தேவனை தேடுவதற்கு உபவாசத்தை கூறுவித்தான் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்தில் முகப்பிழை யூத ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாவாகிய பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. பாருங்கள், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது சொல்லி வல்லமையும் பராக்கிரமும் இருக்குன்னு சொல்லி அந்த யோசபாத்து ஸ்ட்ராங்காக சொல்கிறான். சொல்வது மட்டும் இல்லை, உபவாசத்தை கூறுவித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், யோசுவாவோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். அதனால் பாருங்கள், அவ எல்லா ஜனங்களையும் கூட்டி எல்லாரும் பாஸ்டிங் போட்டு ஜெபிப்போன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகம புஸ்தகம் 20 அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. சில காரியத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது
சிலர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, தொழிலுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பிரச்சனைக்கு வரும்போது நமக்கு என்ன செய்யனே தெரியாது. இந்த யோசபாத் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யனே தெரியல. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான். எங்களுக்கு பலன் இல்லை, நம்ம நினைப்போம் எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி நம்ம வேறு மனுஷர்களை போய் பார்ப்போம், முக்கியமான மனுஷர்களை பார்ப்போம்னு சொல்லி. மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மாம்சமானதை தன் பொய்ய புலமாக்கி கொண்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசபாத் அதனால் எந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கலை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவன் ஒருமுகப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபிக்காங்க பாருங்கள். ஆகாய பாருங்கள், இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களும் இயேசுவே நோக்கி கொண்டிருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரச்சனை நேரத்திலும் பாடுகள் நேரத்திலும் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் நம்ம கண்கள் ஆண்டவரே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். பாருங்கள், யோபுக்கு பிரச்சனை வந்தபோது அவருடைய முகத்தை ஆண்டவர் பார்த்து அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். அப்போ இந்த யோசபாத் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, என்ன சொன்னாங்க 13ஆம் வசனத்தில், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பாருங்கள், குழந்தை கூட ஆண்டவருக்கு முன்பாக வந்துட்டாங்க, குமாரர்கள்லாம் வந்துட்டாங்க, குமார்த்திகள் எல்லாம் வந்துட்டாங்க. பாருங்க, பெண்ஜாதிகள் எல்லாரும் வந்துட்டாங்க, குடும்பமாக வந்துட்டாங்க. ஏசப்பா பாதத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது ஏசப்பா பாதத்தில் நம்ம உட்கார்ந்து ஒருமுகப்பட்டு குடும்பமாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை செய்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் எல்லாரும் ஒருமுகப்பட்டு தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால், பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒருவனமாக ஜெபிக்கிறாங்க. குழந்தைகளும் ஜெபிக்கிறது, குமாரர் குமார்த்திகள் பெண்ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது பாருங்கள், சோத்திரம், அந்த லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கி என்ன சொன்னார் பாருங்கள், எல்லாம் ஜெபித்து ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த லேவியன் மேல் இறங்கி இருக்கிறார். பாருங்க, யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள், தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். நம்முடைய ஊழியக்காரங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபித்து தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். அது குறித்து சந்தேகப்படாதபடி நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறும் சொல்லி நம்ம கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வார்த்தை நிறைவேறும். இங்கே பாருங்கள், எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனோடு பேசின வார்த்தை, எருசலேம் குமார்த்திகள், யூதா கோத்திரத்தார்களே, எருசலேம் குடிகளே, ராஜாவாய யோசபாத்தே கேளுங்கள், ராஜாவாய யோசபாத்தே கேளுங்கள். அப்போ அந்த ராஜா எவ்வளோ ஒருமுகப்பட்டு ஜெபித்திருப்ப பாருங்கள். ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாங்க, கலங்காங்க இருங்கள் பாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அது மட்டும் இல்லை, இந்த யுத்தம் உங்களுடையதில் தேவனுடையதே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த யுத்தம்
தேவனுடையது. இது நீங்கள் யுத்தம் பண்ணாண்டா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நிறைய நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதுபோல் இந்த யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி நின்று இந்த மனிதர்களுக்கு கூட ஆண்டவர் கூட நின்று யுத்தம் செய்திருக்கிறான்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக அவர் வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாங்க, கலங்காதுங்கன்னு சொல்லி. எந்த காரியத்திலேயாவது கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பையன் சரியில்லை, குடிக்கானே, யாருக்கிட்டையாவது சண்டை இழுத்து வந்துடக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டை போட முடியாது பயப்படுறீங்களா? இல்லை உங்கள் கணவன் சரியில்லையா? அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்காங்களா? சொந்தக்காரங்க எழும்பியிருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க எழும்பியிருக்காங்களா? அவங்க பெரிய ஆளுலா, அவங்க நிறைய பணக்காரங்க, அவங்ககிட்ட நிறைய ஆள் இருக்குது, நம்ம யுத்தம் பண்ண முடியாது அப்படி சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? பயந்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் பயப்படாமலோ கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. தேவன் யுத்தம் செய்ய போகிறார். இந்த யுத்தம் கர்த்தர் செய்து அதில் ஒரு ஜெயத்தை தருவே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயக்கம்பீரமாக இயேசு நம்ம கூட இருந்து அப்படியே அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, இதோ மனுஷரே எருசலேமை சொன்னீங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். எவ்வளோ தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. நிறைய வசனங்கள் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறார். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. ஏசப்பா பெரிய காரியம் செய்கிறவ. எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் செய்து ஆண்டவர் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் கருங்கடல் பகுதியிலே சபை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா கிருபையால் எங்களை சபை வைக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது அப்படி சொல்லி எல்லோ பொறாமையில் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஆண்டவர் யுத்தம் செய்து எல்லாத்தையும் அமைதலாக்கி போட்டார். அந்த தேவன் சர்வ வல்லவர். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமில்லாமல் ஈர்ப்பொருள் ஆவார்கள் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, யாராவது யுத்தம் பண்ணுனா கலங்காதுங்க. நான் யுத்தம் பண்ணும்போது பயந்து கலங்குவேன், ஆனால் ஜெபந்தான் பண்ணுவேன். ஏசப்பா பாத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த யுத்தத்தை செய்து பெரிய அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார். ஏசப்பா ஜீவனுள்ள தெய்வம், உயிர் உள்ள தெய்வம். அல்லேலூயா. யாராவது உங்களுக்கு விரோதமாக வந்தால் பயப்படாதுங்க. எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் பாருங்கள் பெரிய அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். திரும்பவும் சொல்லுகிறார், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். பாருங்கள், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். யூதா கோத்திரத்தார் எருசலேமை குடிகளோ கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். எப்படி ஆண்டவரை துதிச்சிருக்காங்க பாருங்க, எப்படி தாழ விழுந்திருக்காங்க பாருங்க. கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறிவித்தான் யோசபாத்து. பாருங்கள், ஒருமுகப்பட்டான், உபவாசத்தை கூறித்தான். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் தாழ விழுந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார். இவ்வளோ பெரிய பயம் பாருங்கள். ஆண்டவருக்கு அப்படி பயந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்குறான். அது மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், முன்னால் பழைய ஏற்பட்டு பரிசுத்தவான்கள்லாம் யாரும் வந்தாக்கினா தரமட்டும் குனிஞ்சு வணங்குவாங்க. இப்போ யாரும் அப்படி வணங்குறதே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ண கூட கஷ்டமாக இருக்குது. ஒரு ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரங்களை பார்க்கும்போது முகத்தை திருப்பிட்டு போகிற காலமாயிட்டு, பொல்லாத உலகமாயிட்டு. அல்லேலூயா. ஆனால் அந்த பழைய ஏற்பட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே தாழ விழுந்து முகங்கப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொன்னால் கூட இது எங்கே நடக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால எப்படி நடக்கும்?
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்த வார்த்தைக்கு கனம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். பாருங்கள், முகங்கப்பர் விழுந்து தாழ விழுந்தார்கள் என்று சோத்திரம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாருங்கள் 19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோகாத்தின் புத்திரரிலும் கோராரியின் புத்திரத்தில் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதிச்சிருக்காங்க பாருங்க, மகா சத்தமாக கம்பீரமாக துதிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்த பிள்ளைகளை துதிங்கன்னு சொன்னால் சத்தமே வர மாட்டுக்கு, எல்லாம் துதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கம்பீரமாக சத்தம் போட்டு துதிச்சிருக்காங்க. கம்பீர சத்தமாக பாருங்கள், மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அப்படி நம்ம துதிக்கும்போது, மகா சத்தமாக கம்பீரமாக துதிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நாம் காண முடியும். நம்ம யுத்தம் பண்ணவே வேண்டாம், ஜெபித்துட்டே இருக்க போகிறோம், துதிச்சுட்டே இருந்தால் போகிறோம். கம்பீரமாக சத்தமாக துதிச்சாலே போதும். பாருங்கள், சிலர் வாயிலிருந்து சத்தம் வராது, முணங்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை கம்பீரமாய் துதித்தார்கள், சத்தமாக துதிச்சாங்க. நீ சத்தமாக துதிச்சு பாருங்களேன், கம்பீரமாக துதிச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் யுத்தம் செய்து உங்கள் வாழ்க்கைகளுக்கு பிரச்சனையை சீக்கிரமாக மாற்றி போடுவார். நீங்கள் ஜெபித்துட்டே இருந்தால் போதும், சீக்கிரமாக அதிசயம் நடக்கும். எந்த காரியம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன், இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த யோசபாத் எப்படி ஏராளமான ஜனங்கள் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும் பொழுது உபவாசத்தை கூறி வைத்தான். எல்லாரும் ஜெபித்தாங்க. பரிசுத்த ஆவியான தீர்க்க தரிசனமாக சொன்னுகிறா, இந்த யுத்தம் கர்த்தருடைய சொல்லி, ஆண்டவரே இந்த மகன் எப்படி தாழ விழுந்து வணங்கி அல்லேலூயா எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்க. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர் என்பதை நிரூபித்து காட்டினேன். இந்த யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்து ஜெயித்து கொடுத்து விட்டு ஆண்டவர் அப்படி செய்கிறக்காக நன்றி. அல்லேலூயா, அப்படி செய்கிறக்காக ஸ்தோத்திர தகப்பனே. அதுபோல் கர்த்தரை கம்பீரமாக துதிச்சிருக்காங்க, சத்தமாக துதிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வேளை யுத்தங்கள் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் எதிராக வந்துட்டாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்துருங்க இயேசப்பா. அதிசயம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி சொல்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேதனைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். சீக்கிரமாக யுத்தம் பண்ணி கர்த்தர் ஜெயத்தை கொடுக்குவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஷம்பாலா கௌரபா ஷேகனா சங்கலா பௌதனா சதுனா ஐலட்ட ஜூரி சேகலா பௌதரா ஷிமானா பௌதனா கம்தரா எல்லா தீசத்தையும் மாற்றி போடுங்க. கலங்காமல் இருக்கும்படி ஆண்டவர் அதிசயம் செய்யுங்கப்பா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை பண்ணி ஜெயத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. இது கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி ஆசீர்வைங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டில் இருக்க கலக்கங்களையும் மாற்றுங்க, கண்ணீர்களையும் மாற்றுங்கப்பா. பயப்படாதபடி அல்லேலூயா ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும். யோசபாத்தை போல ஒருமுகப்பட்டு உபாசம் பண்ணி ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பெரிய காரியம் செய்யுங்க. கிருபை நாள் இறக்கித்தான் முடிச்சு விட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் யுத்தம் பண்ணுறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை கேட்குறக்கா ஸ்தோத்திரம். உண்மையை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அந்த கண்களில் இறக்கம் கிடைக்க பண்ணுங்க ஏசப்பா. அல்லேலூயா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஏசப்பா கரத்திலே தாழ்த்துறேன். தெய்வக்கார் பரிசுத்தக்கார் கூட இருந்து அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதில் நிறைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஏசப்பா, அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டு ஏசப்பா, அதிசயங்கள் பெற்றுக்கொள்ளட்டு ஏசப்பா. பல லட்சம் பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்ய முடியாது செவிக்கிறேன் ஏசப்பா. கரத்திலே தாழ்த்துறேன். தடைகள் மாறிட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.